அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம WH கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டே 20 கிளாஸ். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்சஸ். ஸோ ஃப்யூச்சரில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பற்றி பேசுவோம்ல. ஸோ இப்படி நடக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்யூச்சரை பற்றி பேசுறதுக்கு வந்து இந்த டென்சஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் டென்சஸில் என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில், ஷால் இது நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ ஒரு பிளேஸ் கன்ஃபார்மாக வரணும்னா நம்ம வில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஒருவேளை நம்ம வரமாட்டோம், கன்ஃபார்மாக வரமாட்டோம் அப்படி சொல்கிறது வந்து ஷால் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அது கோயிங் டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில். ஸோ கன்ஃபார்மாக வருவோம் அப்படி சொல்கிறதுக்கு வந்து வில் யூஸ் பண்ணுவோம். ஷால் எப்போ யூஸ் பண்ணோம்னா கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வந்து ஷால்ன்ற நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கோயிங் டு, ஸோ ஐ வில் கம் டுமாரோ, நான் நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஐ வில் கம் டுமாரோ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லலாம். இதுவே நான் கன்ஃபார்மாக சொல்ல மாட்டேன், கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுன்னா ஐ ஷால் கம் டுமாரோ, நான் வந்து வந்தாலும் வரலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து ஐ ஷால் கம் டுமாரோ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. இங்கே என்ன எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் வெர்ப் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் யூஸ் பண்ணுவோம் ப்ளஸ் V1 வெர்ப்ஸ். ஸோ V1 வெர்ப்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வெர்ப்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வெர்ப் யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம சப்ஜெக்ட் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் பண்ணால் ஈ, ஷி, ஹிட், யூ, தே எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஐ வில் கம் டுமாரோ, நான் நாளைக்கு வரேன் சொல்றதுக்கு ஐ வில் கம் டுமாரோ. நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐ வில் கம், ஹீ வில் கம் டுமாரோ, அவர் வந்து நாளைக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ வில் கம் டுமாரோ. ஷீ வில் கால் யூ டுமாரோ, நீ வந்து அவங்களுக்கு நாளைக்கு கால் பண்ணுறியா அப்படி சொல்கிறதுக்கு வந்து ஷீ வில் கால் யூ டுமாரோ அப்படி யூஸ் பண்ணுவோம். ஐ வில் டெல் யூ லேட்டர், நான் உனக்கு அப்புறம் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து ஐ வில் டெல் யூ லேட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ்லாம் எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ்லாம் பார்த்தோம். வில்ல வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது, ஐ வில் கோ, ஐ வில் கம், ஐ வில் கம் யூ லேட்டர் அப்படின்னு பார்த்துருந்தோம். வில், ஷால். வில்லுனா வந்து யூஸ் செய்யறது கண்டிப்பாக வரத்துக்கு வில் நம்ம சொல்லியிருந்தோம். ஷால்னா வரலாம், எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷால் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ், நான் வந்து பண்ண முடியாது, அது வர முடியாது சொல்கிறதுக்கு வந்து நெகட்டிவ் சென்டென்ஸில் எப்படி பேசுவோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு இதில் வந்து சப்ஜெக்ட்டு. ஸோ வில்லுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஓன்ட். ஓன்ட்னா வரமாட்டேன் ப்ளஸ் V1 வெர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ won't come tomorrow, நாளைக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ won't come tomorrow. He won't come tomorrow, அவர் வந்து நாளைக்கு வர முடியாது. ஹீனா அவர். He won't come tomorrow, அவரால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு he won't come tomorrow. I won't tell you that, நான் வந்து இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல முடியாது சொல்லுவோம்ல, நான் வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு I won't tell you that. They won't come tomorrow, தேனா அவர்கள் சொல்லுவோம்ல, அவர்கள் வந்து நாளைக்கு வர முடியாது. ஸோ தேனா அவர்கள் வந்து நாளைக்கு வர முடியாது. கம் டுமாரோ, நாளைக்கு வர முடியாது சொல்றதுக்கு தே won't come tomorrow. she won't call you, ஆனால் அவள் வந்து உங்களுக்கு கால் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து she won't call you அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது இருக்கும் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா வில்லை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பார்த்தோம், வில் யூஸ் பண்ணி, ஷால் எப்படி யூஸ் பண்ணுவோம், கோ டு யூஸ் பண்ணுவோம். ஸோ V1 வெர்ப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் வந்து நம்ம எப்படிலாம் கொஸ்டின் மேக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.